அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூரா ஃபாத்தியால 6வது ஆயத், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். முதல்ல இதோட அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம். இஹ்தி என்று சொன்னால் இது அமர் என்ற கிராமருக்கு அடியில் வருது. அப்படின்டா கட்டளையிடுதல். ஆனால் ஈன கட்டளை என்று சொல்கிறத விட நாங்கள் ரப்புக்கிட்ட கெஞ்சிற என்ற அடிப்படையில் தான் இதை எடுக்கணும். இஹ்தி என்றால் அப்போ என்ன அர்த்தம்? இது ஹதா யஹ்தி. இதில் ரூட் லெட்டர்ஸ் ஹ த யா, இது 3 தான் ரூட் லெட்டர்ஸ். அப்போ இதில் கைடன்ஸ், அப்படி இல்லாட்டி வழிகாட்டுறன்ற அர்த்தம் வரும். அப்போ இது இஹ்தி என்றால் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கெஞ்சிரோம். என்ன கெஞ்சிரோம்? நீ வழிகாட்டு. இஹ்தி என்ற அர்த்தம் நீ வழிகாட்டு. அதை கெஞ்சிறதுல அதை அமருக்குள்ள அந்த என்றது இருக்குது. நீ வழிகாட்டு. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இப்போ டிரெக்டாக பேசுகிறோம். இஹ்தி என்றால் நீ வழிகாட்டு. இஹ்தி நா என்றா நஹ்னு எங்களுக்கு. நீ இஹ்தினா என்ற அர்த்தம் நீ வழிகாட்டு எங்களுக்கு. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழிகாட்டு. அதுதான் இஹ்தினாட அர்த்தம். இஹ்தி என்றா நீ வழிகாட்டு, நான் என்றா எங்களுக்கு. என்ன வழிகாட்டணும்? இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். சிராத் என்ற பாதை, முஸ்தகீம் என்ற நேரான பாதை. அது மௌசூஃப் சிஃபா வருது. அது பாதை எப்படிப்பட்ட பாதை? நேரான பாதை. நீ எங்களுக்கு வழிகாட்டு நேரான பாதையில். இதுதான் நார்மல் மீனிங். அப்படின்றா சுருக்கமான மொழிபெயர்ப்பு. இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், இதை அர்த்தம் எப்படி என்று சொல்லி. டீட்டெயில் என்று சொன்னதுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இல்லை, சுருக்கமான டீட்டெயில் இன்ஷா அல்லாஹ். என்ற இது சுருக்கமான தஃப்சீர் சுட்டி ஹைர் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம் என்னென்றால், நாங்கள் சொன்னோம் இதுக்கு ஆயத்தில் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். அப்போ அதுக்கு பிறகு தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் வருது. அப்போ முதலாவது விளங்கணும் நாங்கள் இதுக்கு முந்தி என்ன வார்த்தை பாவித்தோம் என்று, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று. அப்போ நாங்கள் சொன்னோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஈயாக்க நஅ்புது ஒன்னே வணங்குகிறோம், வையாக்க நஸ்தஈன் இன்னும் உனக்கிட்ட மட்டுமே நாங்கள் உதவி தேடுறோம். உன்னைய மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உனக்கிட்ட மட்டுமே உதவி தேடுறோம். அப்போ இதை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் எதுக்கு பிறகு வருது? உனக்கிட்ட மட்டுமே நாங்கள் உதவி தேடுறோம். அதுக்கு பிறகு தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் வருது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம், யா அல்லாஹ் நாங்கள் உனக்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுறோம். அப்படி சொன்ன பிறகு நாங்கள் என்ன சொல்லணும்? ஏதாவது உதவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கணும். சரிதானே? நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னோம், யா அல்லாஹ் உனக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுறோம் என்று நாங்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எங்களோட தலையில் என்ன உதவி எங்களுக்கு தேவை என்றது வரணும். அப்படி என்றால் எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு வீடு தேவையா? வாகனம் தேவையா? துணியா விஷயம். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட உங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் நினைக்கலும். கோடிக்கணக்கான விஷயம் அவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தேவைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாய் தேவைகள் இருக்குது. எவ்வளோ தேவை சொன்னாலும் அது தேவைகள் முடியாது. அவ்வளோ தேவைகள் எங்களுக்கு இருக்குது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறதுக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அத்தனை கோடிக்கணக்கான தேவைகளையும் சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு துவாவை தான் சொல்கிறான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நீங்கள் கேளுங்க, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை கேளுங்க, வழிகாட்டுதலை கேளுங்க, நேரான பாதைக்கு வழிகாட்டுதலை கேளுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதில் தஃப்சீர் ஆலிம்கள் எழுதிக்கிறாங்க, இது எப்படி என்றால் நீங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் கேட்குறதும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதும் சமம். அப்படி என்று சொன்னால் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருந்தா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இந்த சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையில் உங்களுக்கு வழிகாட்டுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கிடைச்சி என்று சொன்னால் உங்களுக்கு உலகத்தில் அத்தனை விஷயமும் கிடைச்சதுக்கு சமம். உலகத்தில் மட்டும் இல்லை, துன்யா ஆகிரா அத்தனையும் கிடைச்சதுக்கு சமம். இது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கபூல் ஆகிச்சுன்னு சொன்னார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு படித்தாரான், ஓகே உனக்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் ஈக்குது கேட்குறதுக்கு, எத்தனையோ விஷயங்கள் ஈக்குது கேட்குறதுக்கு, ஆனால் இது ஒரு விஷயத்தை உனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் எல்லாமே கிடைச்ச மாதிரி. இது ஒரு துவா கபூல் ஆகிச்சுன்னு சொன்னால் எல்லாமே கிடைச்ச மாதிரி. அப்போ இது லேசிப்பட்ட துவா இல்லை. எத்தனையோ துவாக்கள் போட வேண்டிய இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்தியால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் போடுகிறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பொறுமதியான துவா இருக்கும். இது முதல்ல எங்களோட தலைக்கு வரணும். ரெண்டாவது, நாங்கள் ஒரு மனுஷனை பார்த்து
எப்படி சொல்கிறேன் இவர் வந்து நல்லா இருக்கிறாரு, நல்ல வாழ்க்கை ஒன்று வாழ்கிறாரு, எப்படி சொல்கிறேன்? உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு சின்ன பிள்ளைக்கு காட்டி கேட்டாலும் சொல்லுவார், ஒரு பெரிய ஒரு ஒரு மாளிகையில் ஒரு மனுஷர் வாழ்கிறாரு, பெரிய மாளிகையில் இருக்கிறாரு. இன்னொரு மனுஷன் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சின்ன குடிசை, இல்லாட்டி கார்ட்போர்டில் செஞ்ச ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இதை 2 பிக்சரையும் 2 ஃபோட்டோவையும் ஒரு சின்ன பிள்ளையை காட்டி கேட்டால் யார் நல்ல வாழ்க்கை வாழ்கிறன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எந்த சந்தேகமும் இல்லை, இதை பெரிய மாளிகையில் இருக்கிறவர் தான் வாழ்வார் நல்ல வாழ்க்கைன்னு. அதே மாதிரி ஒரு ஒரு மனுஷன் வந்து இந்த பாலைவனத்தில் நடந்து கொண்டு போய்த்து கொண்டிருக்கிறாரு, பாலைவனத்தில் நடந்து கொண்டு போய்க்கிறாரு, அதில் பிக்சர் ஒன்று காட்டப்படுது. இன்னொருத்தர்கிட்ட அதே அதே நபர்கிட்ட ஒரு ஒரு இன்னொரு பசந்தான ஒரு அரச மாளிகை ஒன்று காட்டப்படுது. இது 2ல் யார் நல்ல நல்லா வாழ்கிறாருன்னு கேட்டால் யாரும் சொல்லுவாங்க, இவன் நம்ம எங்கள்கிட்ட கேட்ட சொன்னாலும் அந்த மாளிகையில் இருக்கிறவர் தான் நல்லா வருவார். அப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்தை, ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து ஃபெராரியில் சரி லம்போகினியில் சரி காரில் போகிறாரு. இவங்க 2 பேரையும் காட்டி கேட்டால் இல்லை யார் நல்ல வாழ்க்கை வாழ்கிறீ, யாருக்கு நல்ல லைஃப் கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க ஃபெராரியில் போகிறது தான் நல்லவரேண்டு. இப்படி தான் எங்களோட தலை இப்படி தான் செய்யப்பட்டிக்குது. இப்போ இன்னொரு உதாரணம் எடுப்போம், இப்போ குர்ஆனில் வர உதாரணங்கள் எடுப்போம். உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்து பாலைவனத்தில் நடந்து கொண்டு போய்த்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ இவரை காட்டப்படுது. இன்னொருத்தருக்கு ஃபிரௌன் பெரிய மாளிகை, அப்படி பெரிய மாளிகை பெரிய ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவரை காட்டப்படுது. இதை சரியாக விளக்கம் இல்லாத ஒருத்தருக்கு சொன்னால், வேறு உதாரணத்துக்கு முஸ்லீம் இல்லாத ஒருத்தருக்கு சொன்னால் இதை 2 பேரையும் காட்டி அவங்க சொல்லுவாங்க தாரு நல்ல வாழ்க்கையில் இருக்கிறாரு, எந்த சந்தேகமும் இல்லை. ஃபிரௌனை பார்த்து சொல்லுவாங்க அவன் தான் முஸ்லீம் இல்லாத ஒருத்தர், ஃபிரௌனை சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணம் எடுப்போம், பெஸ்ட் உதாரணம் உண்டு. மக்கால அபூ ஜஹல் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், அபூ லஹப் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், மக்கால நல்லா வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் எங்கள்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குகைக்குள்ளே வீட்டுக்கும் போகாமல் குகைக்குள்ளே உள்ளுக்காவி இருக்கிறாரு. இப்போ இதை 2 பேர்கிட்ட காட்டப்பட்டால் முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் இல்லாட்டி இஸ்லாத்தை பற்றி தெரியாத ஒருத்தர் சொல்லுவார் என்னது, அபூ ஜஹல் அபூ லஹப் அவங்க நல்லா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க அவங்க வீடு இல்லாமல் ஒரு குகைக்காக்குள்ளே விற்கிறாங்க, அவங்களோட நல்ல வாழ்க்கைன்ட்டு ஒரு முஸ்லீம் இல்லாததுக்கு விளங்காது. ஆனால் எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்தஸ்து அபூ ஜஹல் அபூ லஹப் கிட்ட கூட வைக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்தஸ்து ஃபிரௌன் கிட்ட கூட வைக்கல. எங்களுக்கு தெரியும் இதில் தாரு உண்மையாகவே வாழ்க்கையில் சக்ஸஸ் என்று சொன்னால், அவங்க வந்து வெற்றி பெற்றவங்க என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்றவங்க. அபூ ஜஹல் அபூ லஹப் தோல்வி அடைஞ்சவன், ஃபிரௌன் படுதோல்வி அடைந்தவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆக வெற்றி பெற்றவங்க. ஆனால் அது எப்படி வாஞ்சி, அவங்க எப்படி அவங்கக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட இந்த விஷயம் என்ன ஃபிரௌன் கிட்ட இல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் என்ன அபூ ஜஹல் அபூ லஹப் கிட்ட இல்லாத, அது தான் வழிகாட்டுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நேரான வழியில் அவங்க இருந்தாங்க. அந்த வழிகாட்டுதல் இருக்குதே, அது அப்படியே ஒரு மனுஷன்ட பார்க்குற மெத்தட், நாங்கள் துன்யா வச்சு மதித்ததை அப்படியே அது மாற்றி, அது எப்படி மாறுது என்று சொன்னால், துன்யா ஈக்குதோ இல்லையோ, கார் ஈக்குதோ இல்லையோ, வானம் ஈக்குதோ இல்லையோ, அப்படி இல்லாட்டி ஊடி ஈக்குதோ இல்லையோ, அது எல்லாமே வேல் இல்லை, வழிகாட்டுதல் நேரான வழின்னு என்று சொன்னால், நாங்கள் சொல்லுவோம் தீனின்னு என்று சொன்னால் இவங்க தான் வெற்றியாளர்கள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இதை வழிகாட்டுதல் இருக்குதே, இந்த வழிகாட்டுதல் ஒத்தரை நாங்கள் பார்க்குற விதத்தை மாற்றுது. சுப்ஹானல்லாஹ், அதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த வழிகாட்டுதல் தான் கேட்குறோம். இது ஒருத்தருக்கு தலைக்கு சரியாக விளங்கிச்சுன்னு சொன்னால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், துன்யாட விஷயங்களை தலையில் கேட்ட மாட்டார், துன்யால விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கெஞ்சி கொண்டிருக்க மாட்டார். ஏன், அவருக்கு விளங்கிடும் இதில் இல்லை வெற்றி இருக்குது, உண்மையான வெற்றி இருக்குது நேரான வழியில் போகிறதுல தான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நேரான வழியை கேட்குறது தான் வெற்றி இருக்குது, துன்யாட விஷயங்களில் வெற்றி இல்லை. இது தலைக்கு வந்துடும். இதை வந்து நாங்கள் சொல்ல லேசி, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை பார்த்து எங்களுக்கு சொல்ல லேசி. ஆனால் எங்களோட உள்ளத்தில் எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்குது, இதை எங்களோட உள்ளத்தில் ரீப்ரோக்ராம் பண்ணணும், எங்களோட உள்ளத்தை இதை மாதிரி மாற்றணும். அப்படி என்ன ஒரு பஸ்தான மாளிகை ஒன்று இருக்குது, பேலஸ் ஒன்று இருக்குது, நாங்கள் காண்றோம், இதை காண்டு நினைக்கணும் இது வெற்றி இல்லை, இது நல்லா இருக்குது பஸ்னா இருக்குது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது இல்லை வழிகாட்டுது, இது இல்லை நேரான பாதை. அப்படி என்றால் இது
எங்களோட தலைக்கு வரணும். இது கிடைக்கிறேன்ற ஒருத்தர் வெற்றியோ, இது கிடைக்கலன்னு தோல்வியோ இல்லை. வெற்றி தோல்விக்குது நேரான பாதையில் போகிறது. ஊடு கெட்டது நல்லமா சரியில்லை இல்லது. நான் என்ன சொல்ல வரேன்டா, நேரான பாதையில் ஈக்கிறாரா இல்லையா என்று அதை வச்சு முடிவு பண்ணலாம். ஒருத்தருக்கு நல்ல வாகனம் ஈக்குது, இவர் வெற்றியாளர், இவர் நேரான பாதையில் இல்லை, அதை வச்சு முடிவு பண்ணலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ எதை வச்சு முடிவு பண்ணுறது? தீனை வச்சு தான் முடிவு பண்ணணும். அவர் இது எங்கிட்ட தலையில் வரணும். இது பெரிய ஊடு பெரிய வாகனம் காணப்போங்கள் எங்கிட்ட தலையில் வரணும். இது ஒரு சுப்ஹானல்லா கூட பொறுமதியா? நான் சொல்கிற ஒரு சுப்ஹானல்லாக்கு இது ஊடு பொறுமதியா? நான் சொல்கிற ஒரு சுப்ஹானல்லாக்கு இதை ஃபெராரி கார் பொறுமதியா? இல்லை. ஏன்னா அது எல்லாமே அழிஞ்சு போடுது. இது எங்கட தலையில் வரணும். இது எங்கட தலையில் வருது. இதுதான் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். அது எங்கட தலையில் வந்துச்சுன்னு சொன்னால், இதை நேர்வழி எங்களுக்கு வந்துன்னு சொன்னால், இது எங்களுக்கு துன்யா வேறு மாதிரி விளங்க ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது ஈயாக்க நஅபுது வையாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உனக்கிட்ட மட்டுமே உதவி தேடணும்னு சொன்னோமே, அந்த டைமில் அவர் உதவி தேடுவார் எதை வச்சு? தீனை வச்சு தான் உதவி தேடுவார், துனியா வச்சு இல்லை. அதுதான் நாங்கள் துவா கேட்கல, துன்யாவை மட்டும் கேட்கக்கூடாது. நாங்கள் எப்போயுமே துன்யாவோட சேர்த்து தீனையும் கேட்கணும். தீனும் துன்யாவும், யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அதெல்லாம் துன்யாலேயும் நல்லது, தீன்லேயும் நல்லது, ரெண்டையும் தான் கேட்கணும். அது துன்யாவை கேட்கல, நாங்கள் அது தீனுக்காக வேண்டி தான் கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். அதை இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்றக்குள்ள ரெண்டாவதாக இதை எங்கள்ட தலையில் வரணும். அடுத்த விஷயம், நாங்கள் இதுக்கு முந்தியும் ஈயாக்க நஅபுது வையாக்க நஸ்தஈனில் பேசணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்தினா, நீ வழிகாட்டு, நான் என்ற எங்களுக்கு. இதே தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, இஹ்தினி என்று சொல்லே மேலும். இஹ்தினி என்ற நீ வழிகாட்டு எனக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்தினி என்று பாவிக்கிறான் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்தினா என்று பாவிக்கிறான். ஏனென்று சொன்னால், இது தனியாக கேட்குற துவா இல்லை. இது நாங்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு, எல்லாரையும் இணைச்சி கொண்டு கேட்குற துவா. எங்களுக்கு வழிகாட்டுதல், நான் மட்டும் நேரான வழியில் போகிறது இல்லை, எல்லாரையும் இணைச்சி கொண்டு நாங்கள் கேட்குறது. இதை பற்றி நாங்கள் ஈயாக்க நஅபுதுலே நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். எவ்வளோ அடுத்தவங்களை தீனுக்குள்ளே அழைக்கிறது, தௌவத் கொடுக்கறது, நான் மட்டும் இல்லை, நான் என் ஃபேமிலி, என் ஒய்ஃப், புள்ளேல், எங்களோட ஃபேமிலி ஆக்கள் அழைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்றது, எங்களோட ஊர் ஆக்கள், முழு உலகத்தையும். இது இஹ்தினா என்றக்குள்ள இது முழு உலகத்தையும், முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாரும் எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணேலும் இது எல்லாருக்கும் வழிகாட்டுதல் தேவை. எல்லாருக்கும் தான். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு நான் முஸ்லீமுக்குள்ளே வழிகாட்டுதல் தேவை. அது சொல்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்தினி என்று பாவிக்காமல் இஹ்தினா பாவிக்கிறான்னு தஃப்சீர் ஆலிம்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்த விஷயம் பார்ப்போம். இதை நேரான வழி கேட்குறது எவ்வளோ பொறுமதி, இதை வழிகாட்டுதலை கேட்குறது எவ்வளோ பொறுமதி என்ற விஷயம். இது ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு தாவமாக இருக்குது, எனக்கு நல்ல தாவமாக இருக்குது. இப்போ எனக்கு என் கூட்டாளிகிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு தண்ணி கொஞ்சம் வேணுமேண்டு. அப்போ அவர் தண்ணி கொஞ்சம் கொண்டு தராரு, நான் அதை குடிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தாவம் மீந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தான் தாவம் மீக்கும். வேண்டாம், எனக்கு நிறைய தாவம் மீஞ்சி நான் தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டேன். இப்போ தாவம் குறைஞ்சிட்டு இப்போ அவர் தண்ணி, நான் என் கூட்டாளிகிட்ட தண்ணி கேட்குறேன், அவர் கொண்டாந்து தரல. ஆனால் நான் பெருசாக திருப்பி கேட்க மாட்டேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், முதலாவது தரக்கா எனக்கு அப்படி ஒரு தாகம் ஒன்று அந்த டைமில் நான் தண்ணி கேட்டேன், அவர் தரலைன்னா நான் என்ன செய்வேன்? இப்போ எனக்கு தொண்டையெல்லாம் காஞ்சிக்குது, நான் திரும்பவும் கேட்பேன். அவர் தரலைன்னா திரும்பவும் கேட்பேன், திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏன் என்றால் எனக்கு இப்போ அது கட்டாயமாக தேவை. அது இல்லாமல் ஈக்கவே இல்லை. அதை சுட்டி நான் திரும்ப அது ஒரே விஷயந்தான், ஆனால் திரும்ப கேட்பேன். ஏன்? எனக்கு அது எவ்வளோ கிடைச்சாலும் போதா, அது எனக்கு கட்டாயமாக தேவை. அது இல்லாமல் எனக்கு ஈக்கவே இல்லை. அது சொல்லி நான் திரும்ப கேட்பேன். அப்போ அதை வச்சு தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, ஒரு விஷயம் ஒரு மனுஷன் திரும்ப கேட்குறேன்னு சொன்னால் அதோட அர்த்தம் அவருக்கு அது ஆக தேவையான விஷயம். அப்படி என்றால் அது இல்லாமல் அவருக்கு ஈக்கவே ஐசுட்டின் தான் அவர் அதை திரும்ப கேட்கணும். அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கு கேட்டாச்சு போதும். இல்லை இது திரும்ப கேட்கணும் என்ற அவ்வளோ பொறுமதி. நாங்கள் யோசித்து பார்க்கணும். சூரா ஃபாத்தியா ஒவ்வொரு தொழுவையிலையும் ஃபர்லு. அப்போ ஒரு தொழுவையில் ஓதிட்டு அடுத்த தொழுவையில் ஓதாமி கேளுமா? அடுத்த தொழுவையில் ஓதாமிக்குமா? இல்லை, எல்லாம் தொழுவையிலையும் நாங்கள் தொழுவையும் ஃபர்லு. அப்போ தொழுவையும் ஃபர்லு, தொழுவையில் ஓதுனையும் ஃபர்லுண்டா இதை திரும்ப கேட்குறது எங்களுக்கு ஃபர்லாகிக்குது. அப்போ நேரான வழியை கேட்குறது எங்களுக்கு ஃபர்லாகிக்குது, வழிகாட்டுதலை கேட்குறது எங்களுக்கு ஃபர்லாகிக்குது. ஏன் நாங்கள் திரும்ப கேட்குறோமெண்டா அது இல்லாமல் எங்களுக்கு ஈக்கவே ஏலா, அந்த ஃபீலிங் எங்களுக்கு வரணும். ஐசுட்டின் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிக்கிறான் இதை திரும்ப கேட்க சொல்லி. அப்போ நாங்கள் தொழுவையில்
இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று கணக்கில்லாம ஓதுறல்ல. இது வந்து ரப்பு கிட்ட கெஞ்சி கொண்டு ஒரு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி தாவமிக்கு தண்ணி இல்லாமல் இப்போ நான் சாவ போகிறேன், அப்போ நாங்கள் எப்படி தண்ணி ஒருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்போமோ அதை விட கெஞ்சி இதை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இந்த நேரான வழியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அது ஏனென்றா அதை திரும்ப திரும்ப கேட்குறதால அது எவ்வளோ தூரத்துக்கு பொறுமதி என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுது. அடுத்த விஷயம், ஒருத்தர் ஒரு விஷயம் கேட்குறாருண்டா மிச்சம் தூரத்துக்கு அவருக்கு வந்து அவர்கிட்ட இல்லாதது தான் கேட்பார். அவர்கிட்ட ஆல்ரெடி ஈக்குதுண்டா அவர் கேட்க மாட்டார். அப்போ அவர்கிட்ட இல்லாதது தான் கேட்பார். அப்படி என்று சொன்னால் இது அர்த்தம் என்ற தஃப்சீர் ஆளுங்கள் எழுதுகிறாங்க, இந்த நேர்வழி ஈக்குதே இது வந்து எனக்கு முடிவு பண்ணி கொள்ளையில எனக்கு ஈக்குதுன்னு சொல்லி எனக்கு முடிவு பண்ணி கொள்ளையில இது ரப்புக்கு சொந்தமானது. ஒருத்தரை நேர்வழியில் அனுப்புறது ஈக்கிறது இது வந்து ரப்புக்கு மட்டும்தான் செய்யணும். அப்போ எனக்கு முடிவு பண்ணலாம். ஆனால் எனக்கு இது ஒன்றுமெண்டா நான் ரப்புக்கிட்ட கெஞ்சிறதால தான் எனக்கு எடுத்துக்கொள்ளல. சுப்ஹானல்லாஹ். அது முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நாங்கள் நினச்சிக்கிட்டு அது நான் இப்போ தொழுகிறேன், நான் ஜிக்ரு செய்கிறேன், எல்லாம் சரி, இப்போ நான் நேர்வழி இல்லை. அப்போ என்ன நான் மறுபடியும் அடுத்த தொழுவில் கேட்க தேவையில்லை, நான் நேர்வழி இல்லை. நான் திருப்பி இதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். நான் எவ்வளோ தூரத்துக்கு இதை கேட்கணும் என்று சொன்னால் இது வந்து நான் முதலாவது தொழுவேல தொழுகிறேன், தக்பீர் கேட்டுட்டு தொழுகிறேன், நான் சூரா ஃபாத்தியா ஓதி யா அல்லாஹ் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் ஓதுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், ருக்கு செய்கிறேன், இத்திதாலுக்கு வாரேன், அப்புறம் சுஜூத் செய்கிறேன். அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன். அதை செஞ்சுட்டு நான் மறுவேன் எலும்பி நீண்டு கொண்டு ரெண்டாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்தியா ஓதுறேன். அப்படி ஓதினாலும் நான் அதை சூரா ஃபாத்தியாவில் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட என்ன கேட்கணும், நேரான வழியை கேட்கணும். இப்போ தானே கேட்டேன், அதுக்கு பிறகு நான் செஞ்சது எல்லாமே தொழுவே தானே. அப்படி இருந்தாலும் நாங்கள் செஞ்சது தொழுவத்தான். நான் அதை முழு ரக்காத்துலேயும் அத்தனை விஷயமும் செஞ்ச விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது தான் செஞ்சேன். அப்படி இருந்தாலும் அந்த டைமில் எனக்கு வந்து என்கிட்ட கேட்டதில் பிரச்சனை அப்படின்னா இல்லாமல் போக சான்ஸ் இருக்குது. ஐசுட்டியும் நாம் திருப்பியும் கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். ஐசுட்டின் தான் 1வது ரக்காத்தில் ஓதினா போதும், சூரா ஃபாத்தியா 2வது ரக்காத்தில் ஓத தேவையில்லை, 3வது ரக்காத்தில் ஓத தேவையில்லை. அப்படி இல்லை, 1வதுலேயும் ஓதணும், 2வதுலேயும் ஓதணும், 3வதுலேயும் ஓதணும், 4 ரக்காத்துன்னா 4வதுலேயும் ஓதணும். ஏனென்று சொன்னால் அதுக்கு இடையில் எனக்கு அதை மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஐசுட்டி நான் திருப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கணும். இதை திருப்பி கேட்கணும். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் கேட்ட துவா எவ்வளோ தூரத்துக்கு கபூல் என்று எங்களுக்கு பார்த்துக்கொள்ளணும். அப்படி என்ன அர்த்தம், லுஹருக்கும் அசருக்கும் இடையில் கிட்டத்தட்ட 3 ஹவர் இருக்குது. அதுக்கப்புறம் அசருக்கும் மஹரிபுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் இருக்குது. அதுக்கப்புறம் மஹரிப்க்கும் இஷாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் இருக்குது. அப்புறம் இஷாக்கும் சுபோக்கும் இடையில கிட்டத்தட்ட 9 ஹவர் இருக்குது. இந்த ஒவ்வொரு தொழுவைக்கு இடையில இருக்கிற நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் எங்களோட வாழ்க்கை எப்படி கழியுது என்றதை நாங்கள் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணினா எங்களுக்கு விளங்கும். உதாரணத்தில் என் லுஹருக்கும் மசருக்கும் இடையில இருக்கிற கிட்டத்தட்ட 3 ஹவரில் நான் எப்படி என் வாழ்க்கை கழிஞ்சு அதை வச்சு பார்க்கலும் நான் எவ்வளோ தூரத்தில் நான் லுஹரில் கேட்ட இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கபூலாகிக்குது. சுப்ஹானல்லாஹ். நான் அசரில் கேட்ட இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்னை நேரான வழியில் அனுப்பு என்றது எவ்வளோ தூரத்துக்கு கபூலாகிது. நான் எவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கெஞ்சி கேட்டிக்கிறேன், நான் சரியாக கேட்டிக்கிறேனா என்றது விளங்கும். அசருக்கும் மஹரிபுக்கும் இடையில மஹரிபுக்கு சரியாக கேட்டிக்கிறேனா, மஹரிப் தொழுகளை நான் சரியாக இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கேட்டிக்கிறேனான்றது விளங்கும். மஹரிப் டு இஷா இல்லை. சுப்ஹானல்லாஹ். இஷாவில் சரியாக கேட்டேனா என்றது இஷாக்கும் சுபோக்கும் இடையில விளங்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இது ஒவ்வொரு தொழுவைக்கு இடையிலையும் எங்களோட வாழ்க்கையை வச்சு விளங்கி கொள்ளையிலும் நான் கேட்ட துவா, அந்த தொழுவையில் கேட்ட துவா எவ்வளோ தூரத்துக்கு கபூலாக்கிக்குதுன்னு. சுப்ஹானல்லாஹ். இது முக்கியமான விஷயம். அப்படின்டா நாங்கள் தொழுவையில் சரியாக ரப்புக்கிட்ட கெஞ்சி நேரான வழியை கேட்டிருந்தோம்டா அதுக்கு இடப்பட்ட நேரத்தில் எங்களோட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா என்னைய நேரான வழியில் அனுப்புகிற மாதிரிக்கும். அப்படி நான் சரியாக கேட்கலண்டா எங்களோட வாழ்க்கை நாங்கள் செய்கிற விஷயங்களும் நாங்கள் நேரான வழிக்கு நேர்மாற்றமாக தான் இருக்கும். அப்படின்னா நான் சரியாக தொழுந்தனா என்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக மாறுது. என்ன
இது ஆக முக்கியமான விஷயம். இது எங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ளையிலும் என் தொழுவை நான் எவ்வளோ தூரத்துக்கு நேர்வழியை ரப்புக்கிட்ட கெஞ்சி கேட்டிக்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் அதை அடைஞ்சு கொண்டிருக்கிறேன்றது எங்களோட தொழுவைக்கு இடையில நாங்கள் என்ன செய்கிறேன்றத விஷயத்தை வச்சு பார்த்துக்கொள்ளையிலும்.